அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி. இந்த சனி பகவானுடைய பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 12 மற்றும் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கர்மக்காரகன், ஆத்மக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நீதிமான் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். தான் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். எல்லா விஷயத்தையுமே, அதாவது எல்லாத்தையுமே ஒரு நீதி நெறி தவறாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு சில திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். தப்புனா தப்பு, சரின்னா சரிங்க. ஸோ அந்த விஷயத்தில் எந்த விதத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்டை மாற்றிக்காத ஒரு நபர்கள். ஒருத்தர் தான் முன்னாடி தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை தவறு செஞ்சுருக்கீங்கன்னு சுற்றி காட்டக்கூடிய அளவுக்கு தைரியசாலி அப்படின்னே சொல்லலாம். யாருக்குமே அந்த அளவுக்கு எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். சுக்கிர பகவான் அதிபதி அப்படின்னாவே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா அது தப்புங்க. ரொம்ப வைராகிய குணம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரருக்கு தான் நிறைய சந்திப்புகள், இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சாச்சுங்க. ஸோ எதனால் இந்த ஒரு தடுமாற்றம், எதனால் இந்த ஒரு மாற்றம், எதை பண்ணாலுமே ஃபெயிலியர் ஆகுதுங்க. எதை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. ஒரு படி ஏறுனா 4 படி சறுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. முன்னேற்ற பாதையை நோக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குங்க. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கே போக மாட்டோமா, இந்த நிலையிலேயே இருந்துருமா, கடைசி வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாதான்னு நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி. இந்த 6ஆம் இடத்துல பயிற்சி அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரிகளுடைய தடைகள் அப்படிங்கிறது அகலும். யாருக்குமே எல்லளவும் துரோகம் செஞ்சதில்லை, யாரையும் நான் எதிரியை நினச்சதில்லை. நான் எனக்குன்னு மட்டும் ஏன் எங்கேருந்து இந்த தொந்தரவுலாம் வருது, என்னை ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டப்படுத்தணும், என்னை ஏதாவது ஒரு விதத்தில் இழிவுபடுத்தணும், நான் நஷ்டமாகி நான் திவால் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. எதனால் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, நான் யாருக்குமே எந்த குறையும் செஞ்சதில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதிரிகளை தோக்கடித்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஏன்னா இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது எதிரிகள் ஸ்தானம், நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம், ரோக சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த சனி காலகட்டங்களில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலனை மட்டும்தான் கொடுப்போம். நீங்கள் பணி இடத்துல அதே மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஏன்னா எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நானும் செஞ்சிட்ருக்கேன், எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நானும் போகிறேங்க, ஏதோ எல்லோரும் செய்கிறத நான் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத அந்த லெவலை மீறிங்க தான் வேலை செய்கிற இடத்துல தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய திறமை என்ன, தகுதி என்ன நிரூபித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையுங்க. உங்கள் பின்னாடி சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. நம்ம இன்னும் அதே இடத்துல தான் இருக்கோம். இந்த கம்பெனிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இந்த வேலையில் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து சேர்ந்த காலகட்டங்களில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட எடுக்காமல் அந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டு இருந்தேங்க. ஆனால் எனக்குன்னு தர வேண்டிய ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ அல்லது எனக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், அதே மாதிரி திறமைக்கேற்ற ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளமோ ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு போகுதுங்க. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அந்த ஜாமீன் பிரச்சனைலாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருப்பீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நபர்கள், அதாவது மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கும், கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து சனி வர்றதுனால தேவையில்லாத ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் அப்படிங்கிறது வருங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி வரும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் போயிட்டு அதுக்கு உண்டான வைத்தியம் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணுங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா அதுவே பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது. ஸோ இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து வந்து தரைக்குறவாக பேசினாலும் அவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஸோ நிறைய ப்ரொமோஷன்ஸ், ஒரு இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆயுள் கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி. எந்த விஷயத்தையுமே தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரையும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், நம்ம பார்த்துட்ருக்க வரன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்க. கொஞ்சோண்டு உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க. நல்லபடியான மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும், இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், பழைய திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கொடுங்க. எந்த விஷயத்திலையும் முயற்சியோடையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் வந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில் ஏதாவது சில மாற்றங்கள் பண்ணணுமா, அல்லது ஆரம்ப கல்வியில் இருக்கணுமா, அல்லது உயர்கல்வி போகணுமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். அதே போல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதுவும் ஒரு விதமான குரு பகவானுடைய பார்வைப்படும் போது அது ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் நம்மளெல்லாம் பார்த்து குறை சொன்னவங்க மத்தியில் நம்ம ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து தடுமாற்றத்தை சந்திச்சிட்ருக்கிறேன். நான் வந்து தேவையில்லாமல் கடன் வாங்கலை, ஒரு தேவைக்காக வாங்கின கடன் இன்றைக்கி தேவையில்லாமல் பெரிய பாரமாக வந்து நின்றுட்டுருக்கு. சின்னதாக வாங்கினுங்க, ஒரு 1000 2000 ஆரம்பிச்சது இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்து நிற்கிது. சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே சரியாக போகுதுங்க. ஸோ இதில் எங்கேருந்து என்னுடைய கடனை அடைக்கிறது, நான் கேட்ட இடத்துல எனக்கு வந்து சரியான நேரத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடனால் எனக்கு இருக்கக்கூடிய தைரியங்கள் அப்படிங்கிறதே குறையுது. அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைய தடைகளாக இருக்குதுங்க. ஸோ வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி சென்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு யோகமோ, அதே போல் இரண்டாவது திருமணமோ அல்லது இரண்டாவது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சோண்டு கவனம் செலுத்துங்க. ஆயுள் கண்டம் இல்லைனாலும் ஆரோக்கியத்தில் சில கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா வந்து பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம், இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். இல்லை பழைய வீட்டை வந்துட்டு ஒரு நல்ல ரேட்டு கேட்குறாங்க, அதை வந்து கொடுத்துட்டு புதுசாக வந்து ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கலாமா, அல்லது ஒரு இடம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் எனக்கு தடையாயிட்டே இருக்குங்க. இந்த தடைகள் எப்போ தான் நீங்கும்? ஸோ பழைய சொத்துக்கள் விற்பனைக்கோ அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைக்கோ, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு சில முயற்சி பண்ணுறேன், ரொம்ப வருஷமாக வந்து பழைய வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்குங்க, அட்லீஸ்ட் ஒரு புது வண்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போது. வீடு கட்டுவதற்கான யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைங்க, வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகம் எல்லாமே வந்து முறைப்படி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி ரோக சனி என்று அழைக்கக்கூடியது. இந்த ரோக சனி சுமார் 95% வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுப பலன்கள் மட்டும்தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்கனாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் டைமும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்கனாலும் சரிங்க. உங்களுடைய ஜாதகத்தை சிறப்பான முறையில் தெளிவாக கணிச்சு
துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.